வந்தே மாதரம் இடைத்தேர்தல் வெற்றிக்கு எதிராக மனு. பிரியங்கா காந்தி பதிலளிக்க நோட்டீஸ். அந்த வயநாட்டில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அண்ணன் ராகுல் அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால் அங்கே இடைத்தேர்தல் நடந்தது. அந்த அம்மா 6.22 லட்சம் வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றி பெற்றாங்க. அதை எதிர்த்து 3வது இடத்துல வந்த பிஜேபிக்காரர் ஹைகோர்ட்டு கேரளா ஹைகோர்ட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்காரு. அந்த அம்மா தன் சொத்து ஃபார்ம் 26 நிறையா சொத்து மதிப்பெல்லாம் மறைச்சிட்டாங்க, அதனால் அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. உடனே நீதியரசர் அதை ஏற்றுக்கிட்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒட்டி வச்சுருக்காரு. ஸோ பிரியங்காவுக்கு நோட்டீஸ் வச்சுருக்காங்க. கோமாளி பாஜகக்காரரே, கோமாளி நீதிபதியே 2014 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2014 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அந்த சட்டத்தை மாற்றியாச்சு. பொய்யான அஃபிடவிட் தாக்கல் செய்தால் அது கிரிமினல் குற்றம் அல்ல. அதில் ஏதாவது நீங்கள் தகராறு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அதாவது என்ன வேணாலும் ஃபைல் பண்ணலாம். நான் பெரம்பூர் இடைத்தேர்தல் 2019 என் வங்கி கணக்கில் 1,76,000 கோடி இருக்குன்னு போட்டேன். 4 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு போட்டேன். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் ஸ்ரீபெரும்புதூரில் நின்னேன். எனக்கு $20 பில்லியன் இருக்குது. அந்த $20 பில்லியன் என்னென்னா சோனியாவுடைய வங்கி கணக்கில் இருக்கதா, சுவிஸ் வங்கி கணக்கில் இருக்கதா. 2011 சோனியான்னு ஒரு புக் எழுதினார் சுப்பிரமணிய சாமி, அதில் போட்டிருந்தார். அதனால் அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு போட்டேன். 9 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு போட்டேன். என் நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு 822 ஓட்டு விழுந்தது. அதில் அந்த கோமாளித்தனமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த பிஜேபிக்காரரை கூப்பிட்டு சிவில் கோர்ட்டுக்கு போங்க, சிவில் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க பாஸ் இருக்காரில் டெய்லி பேப்பரில் முக்கால் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வளர்ந்துட்டோம் அப்படின்ட்டு. அவர்கிட்ட சொல்லி இந்த சட்டத்தை திருப்பி கிரிமினல் சட்டமாக மாற்ற சொல்லுங்கள். அதாவது செய்ய சொல்லுங்கள். சார் அதை விட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய் ஹிந்த்.